ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ச்சுவலாக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நானும் அம்மாவும் கிளம்பி நேராக ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு கொலுசு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கொலுசு நாங்கள் பிளானே பண்ணல. திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் ஹைப்பருக்கு கிளம்பி வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொலுசு மாடல்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹைப்பரில் கொலுசு எடுத்ததே இல்லை. இங்கே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் மாடலில். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நிறைய மாடல் இருந்துச்சு. நியூ கலெக்ஷனும் இருந்துச்சு. எப்படி இருக்குமோ தெரிலன்னு சொல்லி வந்தோம். ஆனால் சூப்பர் மாடலாக இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு கொலுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய கொலுசு மாடல்லாம் பார்த்தேன். நான் ஒவ்வொரு கொலுசாக எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தேன். அது எனக்கு சின்னதாக இருந்துச்சு. அடுத்து ஒரு மாடல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா இந்த மாடல் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க எல்லா கொலுசையும். அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து செயின் வச்ச மாதிரிலாம் கொலுசு இருந்துச்சு. அதையும் போட்டு பார்த்தேன். எனக்கு காலுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அடுத்து இது நியூ மாடல் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி குட்டி செயின் வச்ச மாதிரிலாம் கொலுசு இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது முத்து பக்கத்தில் ஹார்ட் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரிட்டியாகவும் இருந்துச்சு. அதையும் ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் நிறைய மாடல் இருக்குது சொல்லியிருந்தாங்க. அதையும் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாடல் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் முத்து வச்ச மாதிரி அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு கொலுசு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு ஃபைனலாக இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எடுத்துடலான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்மா இன்னொரு கொலுசு நல்லா இருக்குது, அது போட்டு பாருன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த கொலுசை நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி நான் இருக்கணும் சொல்லிட்டு. ஆனால் நான் பார்த்தேன், எனக்கு காலுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா சொன்ன கொலுசும் போட்டு பார்த்தேன் நான். அதுவும் இந்த மாதிரி கொலுசு நான் ட்ரை பண்ணதே இல்லை. அதனால் இந்த கொலுசு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கொலுசே நாங்கள் வாங்கிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதையும் பில் போட்டாச்சு. அம்மா பில் போட்டுட்டு இருக்கும் பட்சத்தில் அங்கே நான் கொலுசை காலில் போட்டலான்னு சொல்லிட்டு கொலுசையும் காலில் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே தான் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கோம். தான் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா டின்னர் வாங்கிட்டு போயிடலாம் ஹோட்டல்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக ஹைப்பர்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்பா சிசர் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருந்துச்சு. அதையும் சாணை பிடிச்சிட்டு அம்மா காசு கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போகிறதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வழக்கமாக வாங்குகிற ஹோட்டல் தான். அது ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 120 ரூபீஸ்க்கு ஒர்த்தான ரைஸ் தான் இது. எனக்கு அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் அதையும் வாங்கிட்டு நேராக நாங்கள் அடுத்த கடைக்கு வந்துட்டோம். அப்பாவுக்கு ரைஸ் பிடிக்காது. அதனால் பரோட்டா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கடை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு கடையும் நல்லாவே இருக்காது அந்த கடையிலலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா இந்த கடையில் வாங்கிட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ச்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.